வணக்கம் நண்பர்கள், பணிவிடையாளர்களே. என்ன சார், நீங்க ரொம்ப பணிவா உங்களுக்கு காலை வணக்கம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இருக்காதா பின்ன? பணிவிடையாளர்கள்னா என்ன? ஆமா, என்னப்பா பணிவிடையாளர்கள் என்ன? பணிவிடையாளர்கள்னா வேலை செய்பவர்கள் இல்லையா? அப்படின்னா வேலை செய்யறவங்களை நாம மதிக்கணும் தானே. அதனாலதான் உங்களுக்கு நான் ரொம்ப பணிவா வணக்கம் சொன்னேன். எப்படி பணிவா? தொழிலாளர்களை நாம மதிக்கணும் தானே. ஆமா, உங்களையே நான் ஏன் பணிவிடையாளர்கள்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியணுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். நம்ம வகுப்புல போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரியா? சரிப்பா, சென்ற வகுப்புல நம்ம படிச்சதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குதானே? என்னெல்லாம் படிச்சீங்கப்பா? என்ன படிச்சீங்க? பல வகை தொழில்களை பத்தி படிச்சோமா? சரி. அப்புறம் தொழில் கருவிகள் பத்தி படிச்சோம். சரிப்பா. அப்புறம் ஆல்பங்கள் தயாரிக்க படிச்சோம் இல்லையா? சரி. அந்த ஆல்பத்துல குறிப்பா யாரும் உட்படுத்தணும்னு நான் சொல்லியிருந்தேன். வழிபட்டு சென்ற கருவிகள். ஆமா, அப்போ போன வகுப்புல ஒரு நண்பர் உங்களிடம் பேசினார் இல்லையா? எல்லாரும் கேட்டீங்க தானே? என்ன பேசினாரு? ஆமா, அவரு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் வேளாண்மை தொழிலுக்காகவே செலவழித்ததாகவும் அவர் நிலங்களை பண்படுத்தவும் உதவியதாக அந்த நண்பர் சொன்னார் இல்லையா? அப்போ அது அவருடைய அந்த நண்பருடைய வேலைத்தானே அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த நண்பருடைய ஒரு நண்பரை பத்தியும் சொல்லியிருந்தாரு. ஆமா, அந்த நண்பரோட இன்னொரு நண்பரை பத்தியும் சொல்லியிருந்தாரு. யாரு? ஆமா, இரவை கொடை பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த நண்பர் என்ன செய்தாராம்? வயல்களுக்கு ஆமா நீர் பாய்ச்சுவதற்கு உதவியாக பார்த்தோம் இல்லையா? ஆமாப்பா, இந்த கை கால் உயிர் இல்லாத இந்த கருவிகளே இவ்வளவு தொழில் செய்யும் போது நாம சளைச்சவங்களா என்ன? இல்லையா? நாம் சளைத்தவர்களா இல்லை தானே? அப்போ தொழில பல தொழில்களை பார்த்தோம், பல தொழிற்கருவிகளை பார்த்தோம். தொழிலின் மேன்மை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பாடத்தில் நாம கூடுதலாக எதை பத்தி படிச்சுட்டு வர்றோம்? தொழில் பத்தியும் தொழில் கருவிகளை பத்தியும் தொழிலுடைய மேன்மைகளை பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். சரிப்பா, இப்போ நீங்க இங்க பாருங்க, வீடியோ பாருங்க.
யாரு ஞாபகம் வருதா? நாம இந்த பாடப்பகுதியின் தொடக்கத்துல ஒரு சிங்கராஜாவோட பிறந்தநாள் கதை பார்த்தோம். அதுல வர்றவங்க தானே? ஆமா, யாரெல்லாம் வர்றா? ஆமா, பாலுக்காரணியோ, வியாபாரி பூனையோ, விவசாயி மணிக்கிளியோ, விறகு வெட்டி புலியா இருப்பாங்க இல்லையா? சரிப்பா, அவங்க என்னெல்லாம்ப்பா வேலை செய்யறாங்க? என்ன வேலை செய்யறாங்க? பாலுக்காரடி என்ன பண்ற? அப்படி என்னப்பா? துணி துவைக்கிறார் இல்லையா? துணி துவைக்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம வியாபாரி பூனை அவருடைய குடும்பத்துள்ள பூனையின் மனைவியோ யாரோ ஒரு ஆளு என்ன செய்யறாங்க? பாத்திரம் கழுகுறாங்க. சரி, அதே போல புலியாரும் மணிக்கிளியும் அவங்க குடும்பத்துல உள்ள வேலைகளை செய்யறாங்க. இதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்தோம், அப்படித்தானே? சரிப்பா, இந்த வேலைகளை ஒவ்வொரு வேலைகளை செய்யறாங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க இல்லையாப்பா? அப்படித்தானே? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறாங்க. கரடி என்ன பண்ணுது? துணி துவைக்குது. ஆமா, பூனை பாத்திரம் கழுவுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க. அப்போ குடும்பத்துல நிறைய வேலைகள் இருக்கும், அப்படித்தானே? உங்க வீட்லயும் இதே மாதிரி தானப்பா? இப்படித்தானா வேலைகள்? உங்க குடும்பத்துல இப்படித்தானா? ஓ, அப்படித்தானா? என்னெல்லாம் வேலைகள் இருக்கும்? சரிப்பா, குடும்பத்துல வேலைகள் நிறைய இருக்கும். அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள வேலைகளுக்கு நீங்க என்னெல்லாம் உதவி செய்வீங்க? சொல்லுங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்வ? சரி, சொல்லு, என்ன வேலை செய்வ? ஓ, தண்ணி எடுத்து கொடுப்பியா அம்மாவுக்கு? சரி, நீப்பா? செடிகளுக்கு தண்ணி நினைப்பியா? சரி, நீ என்ன பண்ணுவ? பாத்திரம் கழுவுறதுக்கு அம்மாவுக்கு உதவி செய்வியா? ஓ, சரி. அப்புறம் சரிப்பா, இப்படி பல வேலைகளை நீங்க செய்யறீங்க. குடும்பத்துல எல்லாருமே நம்ம வேலைகளை செய்யணும். ஆனா நான் தொடக்கத்துல பணிவிடையாளர்களான்னு சொல்லும் போது ஒரு 2-3 பேர்த்தோட முகத்துல ஒரு என்னமோ அப்படியே முகம் அப்படியே கொஞ்சம் மாறின மாதிரி இருந்தது. அப்படின்னா நீங்க வேலைகள் செய்ய மாட்டீங்களோ? வீட்டில் வேலை செய்து கொடுக்க மாட்டீங்களா அம்மா அப்பாவுக்கு? செய்வீங்களா? அப்புறம் ஏன் முகம் மாறிச்சு? ஆமா, ஒரு வேலை செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நாம பாட புத்தகத்துல தொழிலின் மேன்மைன்னு ஒரு பகுதி வருதுப்பா, பாருங்க. பாக்குறீங்களா? அப்போ இந்த தொழிலின் மேன்மை அப்படின்ட்டு ஒரு படமும் நம்ம தந்திருக்காங்க, புத்தகத்துல கொடுத்திருக்காங்க தானே? சரி, அந்த படத்தை புஸ்தகத்துல பாருங்க. புஸ்தகம் கையில இல்லாதவங்க ஸ்கிரீன்ல பாருங்க, சரியா? பார்த்துட்டீங்க தானே? என்னெல்லாம் படம்லாம் கொடுத்துருக்காங்க? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க?
ஆ, அப்பா அந்த குடும்பத்துல அப்பா என்ன பண்றாரு? வீட்டை சுத்தம் பண்றாரு. ஒட்டடையெல்லாம் அடிச்சு வீட்டை சுத்தம் பண்றாரு. சரி, பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்றா? என்ன பண்றா? துணி துவைக்கிறா. சரி, அம்மா என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஆமா, காய்கறிகள் நறுக்கிறாங்க இல்லையா? அந்த வீட்டுல பையன் அண்ணா என்ன பண்றான்? பாத்திரங்கள் கழுவுறான் இல்லையா? ஆமாப்பா. அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள வேலைகளை ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் செய்யறாங்க இல்லையா? நீங்களும் அப்படித்தான் செய்வீங்களா? எல்லா ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் செய்வீங்களா குடும்பத்துல? சரிப்பா. அப்போ இந்த வேலைகளை ஷேர் பண்ணி, அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம செய்வதனால என்னப்பா பயன்? குடும்பத்துல வேலைகளை நம்ம ஒவ்வொரு வேலையை பிரிச்சு ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யும் போது அதனால என்ன நமக்கு பயன்? ஆமா, ஒற்றுமையாக செய்த வேலைகளை செய்யும் பொழுது என்னது? நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஒருவரே செய்தா என்ன ஆகும்? அவருக்கு மிகவும் களைப்பா சோர்ந்து போயிடுவாரு இல்லையா? ஒருவரே வேலை செய்வார். சில வீட்டுகளை பார்த்தீங்கன்னா அம்மா மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, டிவி பார்த்துட்டு இருப்பாரு, குழந்தை விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சில வீடுகளில் அம்மா மட்டுமே வேலை செய்வாங்க. அப்படி செய்வது சரியாப்பா? வேலைகள் செய்யும் பொழுது எல்லாருமா சேர்ந்து செய்யணும் தானே? அப்போதானே வேலை ஈஸியாகவும் மிக விரைவிலும் முடியும். பின்ன எல்லாத்துக்கும் மேல என்ன வரும்? நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது, ஆமா, விட்டு கொடுக்கும் தன்மை, உதவி செய்யும் மனப்பக்குவம், இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படித்தானே? வேலைகள்ல ஆண்கள் பெண்களுக்குன்னு இருக்காப்பா? ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும், பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும்னு இருக்கா? இல்ல இல்லையா? எல்லாருமே சமந்தான். எல்லா தொழிலுமே சமம் இல்லையா? ஆமா, தொழில்கள் எல்லாமே மேன்மையானதுதான். அப்படித்தானே? தொழில் செய்பவர்களும் அப்படித்தாப்பா, தொழிலும் அப்படித்தான். தொழில்கள், எல்லா தொழில்களுக்கும் தனி ஒரு மகத்துவம் உண்டு. அப்படித்தானே? எப்படி தொழிலும் தொழிலாளர்களும் முக்கியமோ அதே போதுதான் நமது வீட்டு வேலைகளும். தொழில்கள் எப்படி முக்கியமோ அதே போதுதான் வீட்டு வேலையும் முக்கியம். புரியுதா? அப்ப அந்த தொழிலை மாதிரி தான் வீட்டு வேலையும். அந்த வீட்டு வேலைகளை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமாக சேர்ந்து செய்வதுதான் நன்று. அப்ப இந்த படத்தை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? வேலைகளை, பல வேலைகள் இருக்குது. ஒரு குடும்பம்னா அதுல பல விதமான வேலைகள் வரும். அந்த வேலைகள் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செய்யணும். ஏன்னா ஒருமையாக சேர்ந்து வேலைகள் செய்வதுதான் மிகவும் நன்று. புரியுதாப்பா? அப்போ பல வகை தொழில் செய்பவர்கள் நம்ம பகுதியில இருக்காங்கப்பா. ஆமா, தொழில்கள் அந்தந்த வட்டாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். இப்போ உதாரணமா கடற்கரை பகுதியில் வசிப்பவர்களின் தொழில் அதிகமாக எதுவாக இருக்கும்? மீன் பிடித்தலாக இருக்கும் இல்லையா? ஆமா. அப்போ எத்தொழில் செய்பவர்களாயினும் அதற்கேற்ற சிறப்புகள் உண்டு இல்லையா? எல்லா தொழிலுமே மேன்மையானதுதான். எல்லா தொழில் செய்பவர்களின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அதனால எல்லா தொழிலும் நாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மதிக்கணும். தொழிலாளர்களை மதிக்கணும், தொழிலையும் மதிக்கணும் இல்லையா? ஆமா. சரிப்பா, இப்போ சில நண்பர்கள் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஆமா, அதாவது அவங்களுக்கு என்ன ஆகணும், என்ன ஆசை, என்ன தொழில் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆசை, அவங்களுடைய வருங்கால விருப்பம் என்னங்கிறத பத்தி உங்ககிட்ட சில நண்பர்கள் சொல்லணுமா? என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? ஆமா, என்ன சொல்றாங்கன்னு நாம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பாருங்க. என் அப்பா ஒரு சிறந்த விவசாயி, நானும் ஒரு விவசாயி ஆவேன். நான் ஒரு மருத்துவர் ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் நான் ஒரு இலவச மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எனவே நான் ஒரு மருத்துவர் ஆக வேண்டும். நான் ஒரு கல்லூரி பேராசிரியை ஆவேன். ஏராளமான குழந்தைகளை உன்னத
உன்னதமான நிலையில் கொண்டு வர நான் முயற்சி செய்வேன். நான் ஆசிரியை ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் நான் இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எனவே நான் ஆசிரியர் ஆக. நான் ஒரு சிறந்த வியாபாரி. என் ஊர் மக்களுக்கான எல்லா பொருட்களும் என் கடையில் கிடைக்கும். எனக்கு ஒரு ராணுவ வீரர் ஆக வேண்டும் என்பது என் ஆசை. ஏனென்றால் நாட்டின் பாதுகாப்பிற்காக உழைக்க வேண்டும் என்பது என் விருப்பம். எனவே நான் ஒரு ராணுவ வீரர் ஆக. பார்த்துட்டீங்களா? என்னெல்லாம் சொல்றாங்க நண்பர்கள். ஆமா, ஒருத்தர் என்ன ஆகணுமா? டாக்டர் ஆகணுமா? இன்னொருத்தர் என்ன ஆகணுமா? ஆமா, ஆசிரியர் ஆகணுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன ஆகணுமா? ராணுவத்துல, அதாவது மிலிட்ரி, அதுல சேர்ந்து சேவை செய்யணுங்கிற. அப்படி இன்னொருத்தரோ அப்பாவை போல விவசாயம் பண்ணணுங்கிறாரு. ஒரு பையன் என்ன சொல்றான்? நல்லா ஒரு நல்ல வாகன ஓட்டுநர் ஆகணும்னு சொல்றான். ஆமா, இன்னொருத்தரோ என்னது? நல்ல வியாபாரி ஆகணுமாமா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை சொல்லியிருக்காங்க இல்லையாப்பா? ஆமா, கண்டிப்பா அப்படித்தானே. எல்லா தொழிலும் வேணும் தானே. நாம முன்னாடியே பார்த்தோம் அந்தந்த வட்டாரங்களுக்கு தகுந்த தொழில்கள் இருக்குன்னு. அப்போ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு தொழில் சிறப்பு இருக்குது. நம்ம மனசுக்குள்ள இப்ப நம்ம வகுப்புலையோ ஆகட்டும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வருங்காலத்துல நாம இது ஆகணும் அப்படின்னு. ஆமாப்பா, ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வரணும். நான் என்ன ஆகணும், அந்த ஒரு எண்ணம் மனசுல வந்தாதான் நமக்கு அது ஆக முடியும் இல்லையா? அப்போ இப்ப நம்ம பார்த்துருக்கிறது தொழில் பற்றிய பாடங்கிறனால அந்த தொழில்களை என்னது அதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு நான் இதுவா ஆகணுங்கிற எண்ணத்தோட நீங்க முன்னேறிட்டு போனீங்கன்னா நீங்க அதுவாக ஆகலாம். இப்போ நண்பர்கள் சொன்னது பார்த்த போல நீங்களும் என்ன பண்ணணும்? நான் என்ன ஆவேன், நான் யார் ஆவேன் அப்படின்னு உங்க சுற்றுப்புற புத்தகத்துல நீங்க விருப்பப்படக்கூடிய எந்த தொழிலை நீங்க பண்ண போறீங்க அதுக்கு உண்டான காரணமும் கண்டிப்பா எழுதணும். இது ஆகணும்னா ஏன் ஆகணும்னு வேணும் இல்லையா? சும்மா நான் அதாகணும் இதாகணும்னு சொன்னா பத்தாது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, நான் விவசாயி ஆகணும் அப்படின்னு நீ சொல்றேன்னா ஏன் விவசாயி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணமும் உன் மனசுல வந்திருக்கணும் தானே. அப்ப அதையும் எழுதணும். அப்ப நீ எழுதிடுவே இல்லையா? என்ன எழுதணும்? அப்போ உனக்கு என்ன சொல்றேன் நான்? சார் என்ன செயல்பாடு செய்ய சொல்றேன்? நான் யாராவேன். அப்போ உன்னுடைய ஆசை நான் இது ஆகணும். அப்போ எதனால நான் விவசாயினா நான் விவசாயி எதனால ஆகணும் அப்படிங்கிறதையும் நீ உன்னுடைய சுற்றுப்புற நோட் புக்கில் எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா மறக்காம அனுப்பணும். இதுக்கு முன்னாடியே ஒரு வேலை சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்? குடும்ப வேலைகளில் உன்னால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அதையும் கண்டிப்பா உன்னுடைய சுற்றுப்புற நோட்டில் எழுதி அனுப்பணும். அப்போ 2 ஒர்க் ஆயிடுச்சு இல்லையா? 2 வேலைகள் ஆயிடுச்சு இல்லையா? என்னெல்லாம் செயல்பாடு கொடுத்தேன் சொல்லுங்க பாப்போ. முதல் செயல்பாடு குடும்பத்தில் வேலைகளுக்கு முன்னால் என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதையும் உன்னோட சுற்றுப்புறத்தில் எழுதிக்கணும். இப்ப சொன்னது என்னது? நீ யாராகணும் அப்படிங்கிறது காரணத்தோட எழுதி சுற்றுப்புற நோட்டில் எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். சரியா? நீ அடுத்த செயல்பாடு என்னன்னு பார்ப்போமா? சரிப்பா, இப்ப தெரிஞ்சிருப்பீங்க நீங்க பல வகை தொழில் இருக்குது சுற்றுப்புறத்தில், அதாவது வட்டாரத்திற்கு ஏற்ற தொழில்கள் இருப்பதுங்கிறது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்ப நாம அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடு என்னன்னு சார் சொல்றேன், நல்லா கவனமா கேளு. ஒரு கணக்கெடுப்பின்படி, ஒரு கணக்கெடுப்பின் வாயிலாக பட்டியல் ஒன்று நிற்பணும்பா. ஆமா, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் என்னென்ன தொழில் செய்கிறார்கள், எந்த தொழில் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கணக்கெடுப்பு நீங்க நடத்தணும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமா, நம்ம பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்கப்பா. பாட புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆமா, பேஜ் நம்பர் 95, 96ல 2 பட்டியல் தந்திருக்காங்கப்பா. ஆமா, ஒரு பட்டியல் பாரு என்னன்னு, முதல் பட்டியல் பாரு என்னன்னு பாக்குறீங்களா?
சரி, ஸ்கிரீன்ல கூட பார்த்துக்கோங்க அந்த பட்டியலை. அப்போ அந்த பட்டியல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் அதான் முதல் பட்டியல என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒரு பட்டியல ஒரு கட்டம் வரைச்சிருக்காங்க, நீளமான கட்டம், அதுல எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இரண்டாவதோ பாரு, இரண்டாவது கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆமா, வீட்டு பெயர். முதல் கட்டத்துல எண், இரண்டாவது கட்டத்துல வீட்டு பெயர், மூணாவது கட்டத்துல பாரு தொழில். ஆமா, தொழில் செய்பவர்களின் பெயர். நான்காவது கட்டமோ தொழில், என்ன தொழில்ங்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கட்டத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? எண் அப்படின்னு போட்டுக்கணும். ரெண்டாவதுல வீட்டு பெயர். எல்லா வீட்டுகளுக்கும் ஒரு பெயர் இருக்கும், இல்லைன்னா அந்த வீட்டை, ஆமா, வீட்டுல நம்பரோ அப்படி ஏதாவது போட்டாலும் போதும். வீட்டு பெயர் இல்லாத வீடுகளும் இருக்கும். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? வீட்டினுடைய எண்ணோ இல்லைன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய ஏதாவது ஒரு அடையாளத்தை அதுல நாம சொல்லலாம். மூணாவது தொழில் செய்பவர்களின் பெயர். அது என்னப்பா அப்படி கொடுத்துருக்காங்க? தொழில் செய்பவர்களின் பெயர்னு. ஆமா, ஒரு குடும்பத்துல ஒரு வேலையை தான் எல்லாரும் செய்யணும்னு இல்லையா? ஆமா, ஒரு குடும்பத்துல பார்த்தோம்னா ஒரு வேளாங்க ஒரு விவசாயி இருப்பாரு, அந்த குடும்பத்தில் உள்ள இன்னொருத்தங்க வேற ஏதாவது வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, கணவர் ஒரு வேலையை செய்வாங்க, மனைவி ஒரு வேலைக்கு போவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி இல்லைன்னா அக்கா தங்கை மகன் மருமகள், இப்படி குடும்பத்தில் உள்ள உறவுகள் எல்லாருமே வேற வேற வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அதனாலதான் அந்த கட்டத்தை அப்படி போட்டிருக்காங்க. முதல்ல எண் போட்டுக்கோ, அடுத்து வீட்டு பெயர் போட்டுக்கோ, அடுத்த கட்டத்துல தொழில் செய்பவர்களின் பெயர் போட்டுக்கோ, அவங்க செய்யற தொழில் என்னங்கிறது போட்டுக்கோ. இதுதான்ப்பா முதல் கட்டம். சரியா? முதல் பட்டியல் இதுதான். அப்படியே அந்த உங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நம்ம என்ன பண்றோம்? அடுத்த பட்டியல் பாரு, இரண்டாவது பட்டியல் பாரு. அதாவது கிடைத்த தகவல்களை பாட புத்தகத்தில் காணும் பட்டியல் போல நீங்க சேர்க்கணும். நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கும், நம்ம கணக்கெடுப்புக்கு போறோம், அங்க பல தகவல்களை நீங்க சேகரிச்சிட்டீங்க. அந்த தகவல்களை சேகரித்து உங்களுடைய பாட புத்தகத்துல தந்திருக்கிற மாதிரி அடுத்த பட்டியலை நீங்க நிரப்பணும். அந்த பட்டியல் ஒன்று பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பட்டியல முதல் கொடுத்திருக்கிறது தொழில்களின் பெயர். என்னப்பா? ஆமா, முதல் கட்டத்தில் என்ன எழுதிக்கணும்? தொழில்களின் பெயரை எழுதிக்கணும். அதே போல தொழிலாளிகளின் எண்ணிக்கை மேல கட்டத்துல போட்டுட்டு அந்த பாக்ஸ்லயே சப்பா, அதாவது அதுலயே சின்ன சின்ன பெட்டியா பிரிச்சு வீடு 1, வீடு 2, வீடு 3, வீடு 4, வீடு 5ன்னு தனியா பிரிச்சுக்கோங்க. அப்போ நீங்க போகும்பொழுது, கணக்கெடுப்புக்கு போகும்போது என்னது, உங்க வீட்டையும் சேர்த்து ஒரு 5 வீடாவது வேண்டும் இல்லையா? ஆமா, நம்ம பாடப்புத்தகத்துல இருக்கிற மாதிரி செய்யறதுன்னா ஒரு 5 வீட்டை எடுத்தா போதும். ஆனா உங்கள் விருப்பம், அதுக்கு மேலேயும் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். அடுத்து லாஸ்டா கட்டம் என்னது? மொத்தம். அப்போ மொத்தமா எத்தனை பேரு? முதல் வீட்டுல எத்தனை பேரு? இத்தனை பேரு. ரெண்டாவது வீட்டுல இவ்வளவு பேரு, இந்த தொழில் செய்யறவங்க இவ்வளவு பேரு அப்படின்னு கிடைக்கும்பா. அப்ப இந்த பட்டியலை பூர்த்தி செய்துட்டீங்கன்னா அந்த உங்க வட்டாரங்கள்ல என்னென்ன தொழில்கள் இருக்குது, அந்த தொழில் செய்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த தொழில் கூடுதலாக உங்கள் வட்டாரத்துல செய்யறாங்கிறதெல்லாம் இந்த கணக்கெடுப்பிலிருந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்முடைய 3வது செயல்பாடு தான் இது. சரியா? அப்போ இன்றைய வகுப்பில் சொன்ன 3 செயல்பாடுகளும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க தானே?
கண்டிப்பா இந்த 3 செயல்பாடுகளையும் நீங்க என்ன பண்ணணும், செய்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். அப்போ குழந்தைகளா, நாம எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் இல்லையா? ஆமா, எந்த தொழிலுக்குமே திறமையும் அனுபவமும் கண்டிப்பாக வேண்டும், அப்படித்தானே? ஆமா, எல்லா தொழிலும் ஒரே போன்று முக்கியத்துவம் உடையதுதான். எல்லா தொழிலுமே ஒரே போன்று முக்கியத்துவம் ஆனதுதான். நாம் செய்யும் எந்த தொழிலும் மேன்மையான தொழில்தான் என்பதை நாம் என்ன பண்ணுவோம், அறிவோம், செயல்படுவோம். புரியுதாப்பா? அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். உழைப்பவனுக்கும் 24 மணி நேரம் தான், கிடந்து உறங்குபவனுக்கும் 24 மணி நேரம் தான். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆமா, அந்த 24 மணி நேரத்தை பயனுள்ளதா பல தொழில்கள் மூலமா நாம பயனுள்ளதா மாற்றிக்கணும். புரிஞ்சுதாப்பா? சரிப்பா. அப்போ இந்த பாடத்துல நீங்க படிச்சது எல்லாம் ஞாபகத்துல வச்சு என்ன பண்ணணும், தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தொழிலையும் தொழிலாளர்களையும் மதிக்க வேண்டும் இல்லையா? ஓகேப்பா, இந்த பாடத்தில் நீங்க படிச்சது எல்லாம் மறந்துடாதீங்க. இன்றைய செயல்பாடுகள் அனைத்தையுமே உங்கள் வகுப்பாசிரியர்களுக்கு எழுதி அனுப்புங்க. சரியா? பாய். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.